நீங்கள் என்னமோ நினைக்கிறீங்க நம்ம ஆளுங்கட்சி கூட இருக்கிறோம், எவனை வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், எவனை வேணாலும் என்ன துரோகம் வேணாலும் பண்ணலாம், அப்படிலாம் நினைக்க முடியாது சார். நீங்கள் என்னென்னவோ பண்ணீங்க, நான்லாம் இன்றைக்கி உயிரோடவே இருந்திருக்க முடியாது. நான்லாம் இன்றைக்கி வந்து உட்காந்து இந்த சமூகத்துக்காக இப்படி பேசுகிறேன்னா 2 விஷயம் தான். ஒன்று, நான் எப்பவுமே வெல் எக்யூப்டாக இருப்பேன், என்னோடய பாதுகாப்பு என் கையில், நான் எதுக்கும் ஆசர மாட்டேன். ஐயோ அண்ணன் செத்துறாரு, தம்பி செத்துறாரு, சமுதாயமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போது இயற்கை ஒருத்தரை படைக்கும், அப்பொழுது இயற்கை ஒருத்தரை கூட்டாந்து வைக்கும். அதை விட்டுட்டு நானே மொத்தமாக 10 ஏக்கரா தான் நானே அறுத்துருவேன், நானே மூட்டை கட்டும் பண்ணால் இதெல்லாம் நடக்காது சார். இப்படி உனக்கு முன்னால் இருந்தவர்கள் பூவை மூர்த்தி என்ன, அவன்லாம் வந்து போலீஸை ஏற்று வந்து குண்டடி போட்டு அதைப்பட்டு அடிப்பட்டு மிதி போட்டு இயக்கம் நடத்துவான். நீ போலீஸ்லேயே இருந்துக்குன்னு இயக்கம் நடத்துறேன்னு சொல்லிட்டு வந்து தலைவராகி நிற்ப, எல்லாரையும் ஒழிச்சிருவேன், எல்லாரையும் காட்டி கொடுப்பேன், நாங்களாம் அதை பார்த்துக்கணும் கம்முன்னு இருக்கணும். என்ன வேற என்ன உனக்கு எனக்கு அவருக்கும் எனக்கும் எங்கள் மூத்த அண்ணனுக்கும் எனக்கு என்ன பர்சனல் சண்டை? என்ன ஒரு 25 குடும்பத்துக்கு பட்டா கொடுத்தவனுக்காக ஒரு 3 பேர் பலி கொடுக்கூடாதா? நீங்கள் என்ன உயிராக போயிட்டு போகுது, கொஞ்ச நாள் ஜெயிலிட்டு வரப்போகிறான், எதுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சனை பண்ணுறீங்க? இந்தாங்க பட்டா. இதைத்தான் முதல்ல சொன்னாங்க. நிவாரணத்திற்காக இவர்கள் தங்களுக்கு தாங்களே மலத்தை போட்டுக்கொண்டு குடித்து விட்டு நிவாரணத்துக்கு அலைகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு முதல்ல வந்தது ஆரம்பத்தில். அதையே தான் இன்னைக்கு இவங்க பண்ணுறாங்க. பட்டா கொடுத்துட்டா நம்ம பட்டா கொடுத்து 3 பேரை காவு கேட்குறியா? ரியல் ஒன் நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். இப்போ இந்த ஈரோடு பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசின வீடியோ ஒன்று பெரிய லெவலில் வைரல் ஆகியிருந்தது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தொல் திருமாவளவன் அவர்கள் குறித்து பேசிய விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் அப்படிங்கிற லெவலில் இருந்தது. என்ன காரணம்? அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியலையே, நான் இயல்பாக பேசினேன் சார். நம்ம வீட்டில் 4-5 அண்ணன் தம்பி இருக்கும் சார். நம்ம மூத்தனா தருதலையாக இருக்கான் சார். குடிச்சிட்டு அங்கங்கே விழுந்துடுறான், பாரில் விழுந்துடுறான், அங்கே விழுந்துடுறான், இங்கே விழுந்துடுறான், குடிச்சிட்டு செருப்பு இல்லாமல் வரான், ஒரு நாளைக்கு சட்டை இல்லாமல் வரான். நம்ம கூப்பிட்டு கண்டிக்க மாட்டோம்? கண்டிக்க மாட்டோம். கண்டிப்பாக அதுதான் சார் இது. ஆனால் இன்றைக்கி நீங்களாம் கேட்குறீங்கல்ல, சரி சந்தோஷம், எங்கள் அண்ணனுக்கு ஆதரவாக கேட்குறீங்க. ஆனால் இதே எங்கள் மூத்த அண்ணன் தம்பி வந்தான்னா செருப்பு கழிட்டு அந்த நாயாட்டி அப்படின்னு பொது வழியில் பேசினார். மேலவளவில் நான் வந்து அஞ்சலி செலுத்த போகிற போது என்னோடய டைமில் ஒரு ஸ்லாட் கொடுப்பாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு 2:30 மணியோ 3 மணியோ கொடுத்தாங்க. உடனே சொன்னால் நீங்கள் 2:30 மணிக்கெலாம் வந்துடுங்க, 2 மணிக்கெலாம் நீங்கள் அஞ்சலி செலுத்த பிறகு அவர் 3:30 மணிக்கு அவருக்கு டைமு, அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி என்ன தான் முதல்ல போலீஸ் கிளப்பி கூட்டு போகிறாங்க. ரெடியாக இருங்கன்னு நான் இருந்த இடத்துல போலீஸ்லாம் போட்டு எல்லாம் அந்த வாகனம் வண்டி போலீஸ் பந்தா பாதுகாப்பு அது இதுன்னு போலீஸை குவிச்சிட்டாங்க. என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு போலீஸ் வாங்கணும் ரெடியாக இருக்குது, நீங்கள் இதில் வாங்க அப்படின்னு. உடனே இந்த மாதிரி மூர்த்தியை கூப்பிட்டு போலீஸ் கிளம்ப போகுது ரூமில் இருந்தோடனே, இல்லை நான் 2:30 மணிக்கு வந்துடுறேன், அவரோட டைம் 3:30 தானே, 2:30 மணிக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு 2:30 மணிக்கு வரல அவர். அப்புறம் சரி நம்ம மூவ் பண்ணலாமான்னா இல்லை அவர் வந்துடுவார். சரி அவர் வந்து ஒரு 4-4:30 மேலே வராரு பொழுது பேசுகிறாரு அரைச்ச அம்மாவை அரைப்போமான்னு ஒரு பாட்டுக்குது, அந்த மாதிரி அந்த அம்மாவையே போட்டு அரைக்கிறாரு டைம் ஆகட்டும்னு. ஒரு 5 மணி மேலே ஆகுது, இருட்ட போகுது. அப்போ சொல்கிறாரு வந்து பறையன்னு யாராவது சொல்லி சேரிக்குள்ளே வந்தான்னா செருப்பால் அடித்து விரட்டுங்கள் அந்த நாய்களின் கத்துறாரு. எல்லாம் கைத்தடுறான். என் அண்ணன் தம்பி, என் சொந்த மாமா மச்சான், அவன் செத்தான் நான் மீஸ் அடிக்கிற கண்டிஷன் தான். நீங்கள் வந்து நான் செங்கல்பட்டு மாவட்டமாக இருந்தாலும் அப்படியே ஒரு கிளையை பொண்ணு கொடுத்தவன் போனவன் வந்தவன் அப்படி இப்படின்னு பார்த்தா என் சொந்தக்காரனாக தான் இருப்பான். ஏதாவது ஒரு வகையில் பெரும்பாலும் அப்படி தானே இருக்குது, எல்லா சமூகமும் அப்படி தான் இருக்கும். அப்படி சொந்தக்காரனை வந்து கைத்தட்ட வச்சான். அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு போலீஸ் மூவ் ஆகுது. மூவ் ஆன உடனே எல்லாருக்கும் சரக்கை ஊற்றுறானோ, சரக்கை ஊற்றி இந்த மாதிரி மூர்த்தியை உள்ள விடக்கூடாதுன்னு அந்த நினைவு இடத்துலையே கோஷம் போடுறானோ. போலீஸ் வந்து சொல்கிறாங்க எல்லோரும் குடிச்சிட்டுக்கிறாங்க, கோஷம் போடுறாங்க, இருங்க வெயிட் பண்ணுவோம் சொல்லிட்டு என்னை மேலூரில் கொண்டு போய் நிற்க வச்சுட்டு போலீஸ் வெயிட் பண்ணுது. அப்புறம் நான் சொல்கிறேன், ஏங்க ஒரு 19 பேர் குடிச்சிட்டுக்கிறான், அவனை சரி பண்ண முடியலன்னா அப்புறம் என்னங்க நீங்கள் போலீஸு அப்படின்னு. அப்போ அந்த டிஐஜே வந்துட்டாங்க. வந்து திருப்பி கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணுறாங்க. மூவ் பண்ணோடனே என்னை போலீஸ் திரும்பவும் அகைன் கூப்பிட்டு மூவ் பண்ணுறாங்கன்னொடனே, சார் ஃபுல்லாக இன்னும் டாப் அப் சரக்கை ஊற்றி வாட்டர் டேங்க் மேலே ஏற விட்டானுங்க சார் பசங்களை.
என் சொந்த அண்ணன் தம்பிகளை. நான் இப்போ செத்துந்தானா மேலே இந்த போதையில் குதிக்க வேணாம் சார். ஒரு ஏதோ கால் கீறு தவறி விழுந்தான், அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இவனுக்கு என்ன பண்ணுவானுவா? கூட்டத்தை வச்சு பண்ணுவாங்களா? சோறு போடுவானுங்களா? இவனுவா காப்பாற்றுவானுங்களா? எல்லாத்தையும் மேலே டேங்கில் ஏற விட்டு மூர்த்தி வந்தானே கீழே குச்சிரும். என்ன பண்ணும் போலீஸு? அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, ஒன்றும் இல்லை, நாங்கள் இப்படி கூட ஏதாவது பண்ணிக்கிட்டு கூட்டு போவோம். சப்போஸ் ஒரு குவார்ட்டர் பாட்டில் எடுத்து உங்கள் வண்டி மேலே அடிச்சிட்டான், எங்கள் மேலே இதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஒரே சமூகத்தில் பிரச்சனை இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை பண்ணுறது கூட உங்களுக்கு துப்பு இல்லையா அப்படின்னு எங்களை தான் சார் சொல்லுவாங்க. இருட்டுச்சு, எவன் எங்கே உட்காந்து பாட்டில் அடிப்பான்னு தெரில. பாட்டிலாம் குடித்த பாட்டில் தான் தூக்கி போடுவான்னு தெரில. பாட்டில் அடிக்கிற அளவுக்குலாம் இவங்க ஆள் இல்லை, சும்மா இந்த குடிக்கார இந்த குடித்த பாட்டில். அதனால் நீங்கள் போங்க. இல்லை நான் இல்லை போய் தீர்வேன்னு, இல்லை நாங்கள் அது பண்ணுவோம் இது பண்ணுவோன்னா அப்புறம் ரோட்லேயே மாலையை போட்டு பண்ணிட்டு வந்தோம்ல. அப்போ நீங்கள் கேட்டுக்கணும் சார், என்னங்க உங்கள் திருமாவளவன் உங்கள் அண்ணன் தானே, உங்கள் சமூகம் தானே, எப்படிங்க வந்து உங்களை செருப்பால் அடிப்பேன் அந்த நாயன்றார அப்படின்னு நீங்கள் இந்த கேள்வியை திருமாவளவன்கிட்ட கேட்டுருக்கணும். ஈஸியாக என்கிட்ட கேட்குறீங்களா என்ன நீங்கள் திருமாவளவன் விமர்சனம் பண்ணுறீங்கன்னு? இன்றைக்கி பல பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணுற தம்பிகள் என் சொந்தக்கார தம்பிகள் தான், பறையர்கள் தான். இந்த தம்பிங்க என்னடா மூர்த்தி வந்து 1000 தப்பு பண்ணிட்டோம், 1000 விமர்சனம் பண்ணிட்டோம், நம்ம தான் ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கோம்ல ஒரு வெப்பன்னு, ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கின்னு அப்படி கூட சொல்லி விமர்சனம் பண்ணா வந்து காசு வாங்கின்னு வரானுவா, இவங்களுக்கு வண்டி வாங்கினா எல்லாத்தையும் இவங்களை கூட்டாந்து விட்டதே தாமரையில் தான் வந்தானுவா அப்படின்னு கூட சொன்னான். இப்போ பறையனே அவனா சொல்லின்னு வந்தால் செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிறிய, ஏற்கனவே இங்கே தானே மற்ற ஜாதிக்காரன் நம்மளை அப்படி தானே செய்கிறானுவோ, கூப்பிட்டு செருப்பால் அடிக்கிறது, காரி துப்புறது, பீ தண்ணியை குடிக்க வைக்கிறது, பீயை ஊட்டுறது, மூத்தரத்தை மூஞ்சி மேலே அடிக்கிறது. இந்த மாதிரி இருக்கிற சூழலில் பறையனே செருப்பால் அடிக்கணும்னு சொன்னால் எல்லாருக்கும் ஏக்காலம் ஆகிடாதுண்ணா அப்படின்னு ஒருத்தன் கேட்கலையே சார். அப்போ உங்களை மாதிரி மீடியாக்கள் போய் கேட்கலையே அதை. இப்போ நான் விமர்சனம் பண்ணுறதுக்காக சார் வினை விதித்தவன் வினை அறுப்பான். நீங்கள் ஒரு காலத்திலாம் சார் இளைய பெருமாள் சொன்னால் அடிச்சிடணும் சார். கடலூரில் ஐயான்னு சொல்லணும், ஐயா இளைய பெருமாள், எல்இபி ஐயா இல்லை ஐயா அப்படி சொன்னால் தான் விடுவாங்க. அப்படி இருந்தார் அந்த இளைய பெருமாள். என்ன பண்ணுவாங்களாம், சண்டே சாட்டர்டேலாம் டேங்க்கில் தண்ணி எடுத்துன்னு போவாங்களாம் சார். போய் ஊராக குழந்தைங்களை கூப்பிட்டு குளிப்பாட்டுறது, குளிக்க வைக்கிறது, முடி வெட்டுறது, அந்த மாதிரி. இன்றைய வரைக்கும் காட்டு மன்னார்குடி தொகுதி அது சுற்று வட்டார தொகுதிகளில் பறை அடிக்க முடியாது. பறை ஒழிப்பு போகிறாலே ஐயா எல்இபினா நெருப்பாக இருப்பாங்களாம் ஆளுங்க. அப்பேற்பட்ட எல்இபி கடைசி காலத்தில் அவர் செய்த அரசியல் மூவுகளால் ஒன்றுமே இல்லாமல் அப்படி சாதாரணமாக போயிட்டார் சார். நீ சும்மா காட்டி ஆயுதம்னு ஆயுதத்தை வச்சுருக்க, அது அறுவடை ஆகி நிற்கும்ல. வினை விதைச்சவன் வினை அர்த்தன் ஆகணும். அப்போது உனக்கு அவ்வளவு வஞ்சம் இருக்குல்ல. உன் தம்பி அப்போ நான் கடுமையாக ஒன்றும் பேசலையே சார். காலம் ஒரு சிலர் வந்து போராளிகள்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் சொல்லும் சார். அப்படியே அந்த காலத்தை சுற்றி வந்து இவெல்லாம் பொறுக்கி, இவெல்லாம் துரோகி அப்படியே அந்த காலமே வந்து கொண்டாந்து விட்டுரும். உங்களுக்கு ரஷ்யாவில் லெனின் சிலையெல்லாம் வைக்கப்பட்டது, லெனின் ஸ்டாலின் சிலைகள் புரட்சியாளர்கள்னு வைக்கப்பட்டது. அப்படியே காலம் அப்படியே சூழ்ந்து வந்தது. உடைச்சி சுக்குநூறு ஆகினால இவெல்லாம் வந்து சர்வாதிகாரன்னு அப்படி தான் சார். நீங்கள் அதுக்கு வந்து நாம் அதுக்கு ஆனால் அந்த நேரத்திற்கு நாம் காத்திருக்கணும். காலம் எல்லாத்தையும் செஞ்சிடும் சார். எதுக்கு இது வந்து தென்னையை வச்சு அவ்வளவு ஹைட்டில் போய் தென்னைக்குள்ளே தண்ணியை வச்சான்? தாக்கத்துக்கு தான். இயற்கை எல்லாத்தையும் சரி செஞ்சிடும். நீங்கள் என்னமோ நினைக்கிறீங்க நம்ம ஆளுங்கட்சி கூட இருக்கிறோம், எவனை வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், எவனை வேணாலும் என்ன துரோகம் வேணாலும் பண்ணலாம் அப்படிலாம் நினைக்க முடியாது சார். நீங்கள் என்னென்னவோ பண்ணீங்க. நான்லாம் இன்றைக்கி உயிரோடவே இருந்திருக்க முடியாது. நான்லாம் இன்றைக்கி வந்து உட்காந்து இந்த சமூகத்துக்காக இப்படி பேசுகிறேன்னா 2 விஷயந்தான். ஒன்று, நான் எப்பவுமே வெல் எக்யூப்டாக இருப்பேன், என்னோடய பாதுகாப்பு என் கையில், நான் எதுக்கும் ஆசர மாட்டேன். இன்னொன்று, இந்த சமூகத்திலும் கொஞ்சம் இளைஞர்கள் இன்னும் பறையர் என்ற உணர்வோடு இருக்கிறான். ஆயிருந்தாலும் எங்கள் அண்ணன்டா அவர், எங்கள் ஆள்ப்பா அவர். சரி, இன்னும் அவங்களுக்குள்ள அரசியல் முரண்பாடு, அவர் கூட இருந்தாங்க, போனாங்க, வந்தாங்க. அவர் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டோம். அவர்னா நம்மளே பார்த்து கேட்டார். அவரு நேரடியாக திருமாவளவன் சொல்கிறாரு, அண்ணன்றாரு. தம்பி வந்து அண்ணங்கிட்ட கேட்குறாரு, அண்ணன் பதில் சொல்லிக்கிறார் போப்பா அப்படின்னு. இன்னமும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற தோழர்கள் கூட என் கூட பேசின்னு தானே இருக்கிறாங்க. நான் இவ்வளவு கடுமையாக அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறேன், தம்பிகள் பேசின்னு தானே இருக்கிறான். எங்களுக்குள்ளே என்ன உறவு?
என்ன ஈவினிங் ஆனால் மீட் பண்ணுறோமா? ஒன்றும் இல்லையே. இந்த சாதிங்கிற உணர்வு தான் சார். சார் 1000 தலைவர்கள் வருவார்கள். அயோத்தியாஸ், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா, அவங்க இவங்க நந்தனார், ஜெகதானந்த சுவாமிகள் அப்படின்னு எவ்வளோ கல்வி கொடுத்தவங்க, தன் சொத்தை விற்று ஹாஸ்டல் கட்டினவங்கெல்லாம் இந்த சமூகத்தில் இருந்தாங்கல்ல சார். அவங்கெல்லாம் மறைஞ்சிட்டாங்கல்ல. சமூகம் இருந்து கொண்டு தானே இருக்குது. அவங்கள விட நீ தியாகியா? அப்போ இன்னைக்கு திருமாவளவன் சார் என்ன மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 10 வருஷம் இருப்பாரா? நான் ஒரு 20 வருஷம் இருப்பேனா? ஒரு 70 வயசுன்னு வைப்பேன் சார். இயற்கையான மரணம்ங்கிறது. இன்னும் இப்போ 20 வருஷம் சமுதாயம் என்ன சார் ஆகும்? ஐயோ அண்ணன் செத்துறாரு, தம்பி செத்துறாரு, சமுதாயமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போது இயற்கை ஒருத்தரை படைக்கும், அப்பொழுது இயற்கை ஒருத்தரை கூட்டாந்து வைக்கும். அதை விட்டுட்டு நானே மொத்தமாக 10 ஏக்கராக தான் நானே அறுத்துருவேன், நானே மூட்டை கட்டும் பண்ணால் இதெல்லாம் நடக்காது சார். இப்படி உனக்கு முன்னால் இருந்தவர்கள் பூவை மூர்த்தி அண்ணன் உன்னை கூப்பிட்டு மீட்டிங், பெரிய மீட்டிங்கை உன்னை அங்கீகாரம் கொடுத்தது அண்ணன். தமிழகத்தில் இருக்கிற பல அம்பேத்கர் இயக்க தலைவர்கள், சின்ன பையன்பா, நல்லா பேசுகிறான்பா, நல்லா இளைஞர்களை உணர்ச்சியை தூண்டுறான்பா, இந்த இளைஞர்கள்லாம் இப்படி உணர்ச்சி வயப்பட்டு நின்னா சமூக விடுதலை ஆகிடுமான்னு சொல்லிட்டு பல இயக்கத் தலைவர்கள் மேடை அமைத்து கொடுத்தார்கள். வெறும் ஆட்டோவில் போவார், இல்லை மிஞ்சி போனால் என் 2 வீலரில் போவோம் கூட்டத்துக்கு. அவன் செலவு பண்ணி மேடை போட்டு அங்கே போய் அவனையே திட்டி, அதை திட்டி, இதை திட்டி, இல்லை தம்பி புரட்சிகரமாக பேசுகிறாரு அப்படின்னு வளர்ந்தவர் திருமாவளவன். ஆனால் அப்படி வளர்ந்துட்டு பல இயக்கங்கள் உன்னை வளர்த்தது. ஆனால் உனக்கு அப்புறம் ஒருத்தர் இந்த சமூகத்திலேருந்து வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற. மற்றவன்லாம் நீ செத்த பிறகு இந்த சமுதாயம் என்ன ஆகும் யோசிக்கிறே நீ? நீ 1000 வருஷம் இருந்துருவியா? கடைசி பறையன் இருக்கிற வரை நீ இருப்பியா? ஒன்றும் இல்லைல்ல, நீ இருக்கிற நாளைக்கு இல்லைல்ல. அப்போது இந்த சமுதாயத்தை அதன் போக்கில் விடணும்ல. இல்லை எனக்கு அப்புறம் நான் இருக்கும்போது ஒரு தலைவன் கூட, ஒரு இயக்கவாதி கூட வெளியே வரக்கூடாதுன்னு நினச்சின்னா, அதே மாதிரி உனக்கு முன்னால் இருந்தவங்க நினச்சிருந்தா நீ எங்கே இருந்திருப்ப? அவன்லாம் போலீஸை ஏற்று குண்டடிப்பட்டு, அதைப்பட்டு, அடிப்பட்டு, மிதிப்பட்டு இயக்கம் நடத்துவான். நீ போலீஸ்லேயே இருந்துக்குன்னு இயக்கம் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு தலைவராகி நிற்ப, எல்லாரையும் ஒழிச்சிடுவ, எல்லாரையும் காட்டி கொடுப்ப. நாங்களாம் அதை பார்த்துக்கின்னு கம்முன்னு இருக்கணும். என்ன வேறு என்ன உனக்கு எனக்கு, அவருக்கும் எனக்கும், எங்கள் மூத்த அண்ணனுக்கும் எனக்கு என்ன பர்சனல் சண்டை? என்ன ஒன்றும் இல்லையே. எண்ணற்ற துரோகங்கள் இந்த மாதிரி நடந்திருக்குன்னா நமக்கு அடுத்தும் இந்த சமூகம் இருக்கும். நாம் எச்சரித்து விட்டுட்டு போனோம், எல்லாத்தையும் இப்போயே அழிச்சிடக்கூடாது. நமக்கு பிறகு இந்த சமூகத்தின் பேரால் இந்த சமூகத்துக்காக வேலை செய்கிற கொஞ்சம் பேர் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீ என்ன சொல்கிற? ஒரு பையன் இங்கே அம்பேத்கர் தலைவர் அவன் இருக்கக்கூடாது, நம்ம தான். சரி, உனக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்னென்ன ஆகும்? இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பல பேரை வளர்த்து விட்டுருக்காரு இல்லையா? MLA, MP பல பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த அடிப்படையில் MP, MLAக்கள்னு பல பேரை உருவாக்கி விட்டுருக்காங்க. கட்சியில் பல முன்னணி தலைவர்கள் இருக்காங்க. சொல்லுங்களேன் பார்ப்போம். இப்போ இருங்க சார் கரெக்டாக தான் சார் கேட்டிங்க. இப்போ திருமாவளவன் ஒரு இடத்துக்கு, ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு, ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார் சார். ஒரு 1000 பேர் வராங்கன்னு வச்சுப்போம் சார். நீங்கள் சொல்கிற MP, MLA போனால் ஒரு 100 பேர் வருவானா சார்? சொல்லுங்கள் சார். 50 பேர் வருவானா சார்? இதே விடுதலை சிறுத்தைகள், இதே என் சகோதரர்கள் ஒரு 50 பேர் வருவாங்களா? நீங்கள் வளர்த்து விட்டேன்னு சொல்கிறது, அண்ணன் திருமாவளவன் அங்கே போகலனாலும் அவரோட பிரதிநிதியா ஒருத்தர் போனார்னா வர்ற கூட்டத்தில் ஒரு 3/4வாசி கூட்டமாக ஒரு 750 பேராவது வரணும்ல சார்? 7 பேர் வரமாட்டான் சார். இது என்ன சார் வளர்ப்பு? சொல்லுங்கள். எதற்கெடுத்தாலும் நான் தான் சொல்லணும். மைக்குனா நான் தான், அனௌன்ஸ் பண்ணுறதும் நான் தான், பேசுகிறதும் நான் தான். இவங்களுக்கெல்லாம் ஒரு அடையாளமே கிடையாது சார். அப்படி அடையாளப்படுத்தியிருந்தால் ஏன் சார் எல்லோரும் திமுகவை மாறி நிற்கிறான்? திமுகவும் விசிகாவும் பிரச்சனைன்னு ஆதவர்ஜன் மூலமா ஒரு நாடகம் நடத்தப்பட்ட போது எல்லாரும் வெளியே வந்துட்டான்ல. எங்கள் அண்ணன் நல்லவர், திருமாவளவன் கட்சியில் இருந்து கொண்டு திருமாவளவன் அடையாளத்தை வைத்துக்கொண்டு எப்படா நீ பேசுகிறேன்னு கேட்கல. எப்படா திமுகவை பேச போனேன், எப்படா சமூக நீதி மாடல்டா, ஒரு திராவிட மாடல்டா, ஒரு எப்படா ஸ்டாலினை பேச போனேன் தானே சார் நின்னாங்க. அப்படி என்ன வளர்த்து வச்சுருக்க? 2ஆம் கட்ட தலைவர் சொல்லுங்கள் பார்ப்போம். 2ஆம் கட்ட தலைவர்கள் நீ சொல்லலாம், மக்கள்கிட்ட செல்வாக்க சொல்லுங்க பார்ப்போம். இதே காட்டுமன்னார் கோயிலில் போய் சிந்தனை செல்வன்னு சொல்லி பாருங்க. என்ன வளர்த்து வச்சுருக்க நீ? எம்பியாக ஜெயிக்கிறாரு, அந்த ஜெயிச்ச அந்த ஈரம் கூட காயில் போய் பொன்முடி அவங்க வீட்டம்மா காலில் விழுந்து நிற்கிறாரு. நீ தான் இதான் உன்னோட வளர்ப்பா?
சார் தனிப்பட்ட முறையில் போய் ஊட்டம் சார் வந்து அம்மா இன்னைக்கு பொங்கல்மா என்னடா அம்மா பொங்கலுக்கு வந்தம்மா அப்படி காலை தொட்டு கும்பிட்டு கொடுக்குறத வாங்கிடுவாங்க சார். அது பிரச்சனை இல்லை சார். அது சாதாரணமாக எங்கள் ஊரில் நிறைய பேர் செய்வாங்க சார். வேறு வறுமைன்னு வச்சுங்க சார். ஒரு எம்பி சார், அப்போ தான் சார் நீ ஜெயிச்சிருக்க. ஏய் உங்கள் சமூகத்திலேருந்து எம்பியாக ஜெயிச்சா கூட சரிமாப்பில், நீ என் காலில் இல்லை எங்கள் வீட்டம்மா காலில் தான் உழுந்து கிடக்கணும் பார்த்துக்க அப்படின்னு நிறுவனத்தானே சார் இது. இப்போ அந்த தொகுதியிலேருந்து ஒருத்தன் திமுக ஏதோ ஒரு அட்ராசிட்டி பண்ணுது சார், ஏதோ ஒரு விதிமீறல்னு வச்சுக்க, அவன் போய் பொன்முடியை கேட்டுற முடியுமா? ஏங்க என்னங்க இது டேய் ஆட்டும் எங்கேருந்து வந்து என்ன கேட்குற? உன் எம்பியாக இங்கே வந்து உழுந்துட்டு போகிறான், திமிர பத்தியா அவனை தூக்க அவனை அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இதுதான் நீ 2ஆம் கட்ட தலைவரை வளர்த்து வச்சுக்கிற விதமா? ஒரு பூவை மூர்த்தி அண்ணன் இருந்தால் அந்த மாதிரி நடக்குமா? அவர் எம்பி போய் ஒருத்தனை செருப்படுத்து பிச்சிருவார். நாயை எங்கே நின்று யார்கிட்ட ஜெயிச்சுட்டு அம்பேத்கரை கொண்டு போய் அந்த அம்மா காலில் வைக்கிற பிச்சு எடுத்துருவார். என்ன பண்ண நீ? என்னடா இவன் நமக்கு முன்னாடி போய் இவன் உழுந்து இவன் பேரை தட்டி போயிட்டான் பொழுகுத, இந்த ஐடியா நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு இவர் நினைப்பார். இது போய் நீங்கள் வந்து 2ஆம் கட்ட தலைவரை அவர் வளர்க்குறாருன்னு சொன்னீங்கன்னா அப்படி எப்படி சார் இது? இல்லை நீங்களும் நினைக்கிறீங்களோ நீங்களாம் காலில் விழ வேண்டிய ஆள்தாண்டா நீங்களாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ? எப்படி எனக்கு ஒன்றும் புரியலையே. அது எவ்வளோ பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு தெரியுங்களா? வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சார், நான் இப்போ இல்லோ இவனுங்க எம்பி ஆனால் கூட நிற்க மாட்டானுங்க பொழுது, முதுகு நேராகவே நிற்காதோ அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் கடந்துடலாம் சார். நாங்கள் அப்படி கடக்க முடியாதுல்ல, நாங்கள் பிரச்சனைகளில் இருக்கிறவங்கல்ல. அப்போ நாங்கள் போய் எப்படி அந்த பிரச்சனையை வந்து சொல்ல முடியும்? அவர்கிட்ட போய் பொன்முடிக்கிட்ட போய் ஏய் எங்கே வந்த அப்படின்னு இயல்பாக சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? இல்லை போகிறவடு கூட எந்த தொகுதி? விழுப்புரம் தொகுதி. அப்பா நம்ம எம்பியாக அங்கே காலில் ஊந்து கிடக்கிறான், நம்ம ஏதாவது பேச முடியுமாப்பா அப்படின்ற சிந்தனை எல்லாருக்கும் வரல சார். இதில் நீங்கள் சொல்கிறீங்க அவர் 2ஆம் கட்ட தலைவர் வளர்த்து வச்சிருக்காருன்னு. இப்போ இந்த வேங்கவயல் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது அந்த விவகாரம் வந்து பெரிய அளவில் வெடித்தது. விடுதலை சிறுத்தைகள் கூட போராட்டம் அப்படிங்கிறதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ வேங்கவயல் எப்படி இருக்கு? நாடக போராட்டம். அது போராட்டம் இல்லை அது சார். சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும் என்ன சொல்லியிருந்தீங்க? சிபிசிஐடி நன்றாக விசாரணை செய்கிறது. அரசு தலித்துக்களுக்கான எதிரான அரசு இல்லை, தலித்துன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசாணை போட்டிருக்காங்க. தலித்துக்கான விரோதமான அரசு இல்லை, நமக்கான அரசுன்னு சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும் சும்மா இங்கே கதை விட்டு இருந்தார். சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு சிபிஐ மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சிபிஐ விசாரணை வேணும், என்ன தான் பண்ணலாம்? அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பிரச்சனையை வந்து அவங்க சொல்லிட்டாங்க ஊர் ஜனங்க, நாங்கள் வந்து இதை ஒத்துக்க முடியாது, எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வந்து எங்காலே போட்டு எப்படி அவன் சொந்தக்காரனே தண்ணியை குடிச்சிருப்பான் அப்படின்றதுக்கு அரசாங்கம் ஒரு நாடகம் போடுது பாருங்கள். அந்த நாடகத்தின் ஹீரோ சிந்தனை செல்வம், விடுதலை சிறுத்தை. நீங்கள் சொன்னீங்களே 2ஆம் தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் பட்டா போய் கொடுக்குறாராம். அந்த 25 வீட்டுக்கும் பட்டா கொடுக்குறாராம். அவன் கேட்குறான், டே பீ தண்ணியை நாங்கள் குடிக்கல, எங்களையே பீ தண்ணியை குடிச்சேன்னு சொல்ல வரேன்னு அங்கே போராட்டம் பண்ணுறாங்க சார். இவங்க போய் பட்டா இருக்குதுல்ல, பட்டா வச்சுக்கோ, 3 பேர் தானே விட்டு தொலையா, ஒரு 25 குடும்பத்துக்கு பட்டா கொடுத்தவனுக்காக ஒரு 3 பேர் பலி கொடுக்கக்கூடாதா? நீங்கள் என்ன உயிராக போயிட்டு போகுது, கொஞ்ச நாள் ஜெயிலுன்ட்டு வரப்போகிறான், எதுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சனை பண்ணுறீங்க? இந்தாங்க பட்டா. இதைத்தான் முதல்ல சொன்னாங்க. நிவாரணத்திற்காக இவர்கள் தங்களுக்கு தாங்களே மலத்தை போட்டுக்கொண்டு குடித்து விட்டு நிவாரணத்துக்கு அலைகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு முதல்ல வந்தது ஆரம்பத்தில். அதையே தான் இன்றைக்கி இவங்க பண்ணுறாங்க. பட்டா கொடுத்துட்டா நம்ம பட்டா கொடுத்து 3 பேரை காவு கேட்குறியா? எவ்வளோ கீழ்த்தனமான அரசியல் இது! இந்த நேரத்தில் அந்த பட்டா தேவையா? இவ்வளோ என்ன புறம்போக்கில் இருந்துட்டு சோத்து கையில் கழுவிக்கின்னு பீச சாப்பிட்டு வந்தோமா? பட்டா கொடுக்க வேண்டியதான் அது எங்கள் கோரிக்கை. இந்த நேரத்தில் என்ன நோட்டுற சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு? அப்போ நீ யாரோட ஆள்? இப்போ சொல்லுங்கள் சார், இது யாரோட ஆள்? அதாங்க பட்டாலாம் கொடுத்துக்குதுங்க. ஏங்க நீங்கள் இது எவ்வளோ பெரிய துரோகத்தனம் இது பேசுகிறீங்க? நாங்கள் தான் அந்த சமூகத்துக்காக நிற்கிறோம், இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன். என்னத்துக்கு நீ ஆர்ப்பாட்டம் பண்ணுற? சொல்கிறல்ல அட்டி எனி டைம் நான் முதல்வரோட பேசுவார் எங்கள் தலைவர். போட்டான்னு டக்குன்னு முதல்வர் பதறி எடுத்து சொல்லுங்கள் தெரியுமா அப்படின்னு ஃபோன் எடுப்பார். தெரியல, நாங்கள் நினச்சோம்னா அவனை பிடிக்க சொல்லுவோம், இவனை பிடிக்க சொல்லுவோம்,
அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, நேரடியாக போய் பாருங்கள். ஆதவ அர்ஜுன் விவகாரத்துக்கு நேரடியாக போய் பார்த்தீங்கல்ல, ஏய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கல்ல, இந்த விஷயத்துக்கு போய் சொல்லுங்கள், ஐயா இந்த மாதிரி ரொம்ப அசிங்கமாதுங்க, என்னங்க இது, அந்த ஊர் ஜனங்க அடங்க மாட்டுறாங்க, அவங்க சுத்தமாக 1% கூட இதை நம்பலைங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சுதர்சனோட அம்மாலாம் வந்து பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கல்ல, இது யாருமே இது இயற்கையே அதை ஒத்துக்காதுங்க பாருங்கள் அப்படின்னு ஏதாவது பேசணும்ல சார். அழுகிற குழந்தைக்கு வாழைப்பழம் காட்டுற மாதிரி பாதிக்கப்பட்டவனுக்கு தந்து பட்டாவை நீட்டுறேன். இதுக்கு வேறு வேலை செய்யலாம். நீங்கள் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.